சூதாடினது காரணமாக வனவாசம் மேற்கொண்டு வனவாசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு சோதனை இருக்கும். ஒன்றா வந்து துரியோதனன் ஏற்படுத்தின சோதனையாக இருக்கும், இல்லாட்டின்னா அவங்களுக்கே ஏதாவது ஒரு சோதனை வரும். இந்த சோதனையை ஒவ்வொரு சோதனையும் அவங்க வந்து எப்படி முறியடிக்கிறாங்கங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இதில் ஒரு சோதனை, அதை வந்து இவங்க எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஜெயத்ரதன்கிறவன் வந்து சிந்து தேசத்து அரசன். அவன் வந்து ஆக்சுவலாக துரியோதனுடைய சகோதரியாகிய துச்சலையின் கணவன். இவன் வந்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக சால்வ தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அந்த போகிற வழியில தான் பாண்டவர்கள் தங்கி இருக்கிற வனம் வருகிறது. அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியில் வந்து அவன் கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்குது, பாண்டவர்கள் இருக்கக்கூடிய குடியிலே. அந்த அவனுக்கு வந்து இது தெரிய வருது, இதுதான் பாண்டவர்கள் தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளியை அனுப்பி பாண்டவர்கள் இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அனுப்பும்போது அவன் கேட்டு வர்றான், பாண்டவர்கள்லாம் வேட்டைக்கு போயிருக்கிறாங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன், அவரை வர சொல்லுங்க, அவருக்கு விருந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு திரௌபதி ஒரு ஒரு இல்லத்தரசியாக வந்து சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து சொல்கிறார், காவலாளி வந்து ஜெயத்ரதன்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பாண்டவர்கள்லாம் வெளியே போயிருக்கிறாங்களாம், வேட்டைக்கு போயிருக்காங்களாம், திரௌபதி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்து திரௌபதியுடைய அழகு வந்து அவனை மதிமயக்க செய்யுது. அதனால இவளை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிலுக்கு வர்றான். வந்தபோது திரௌபதி வந்து உபச்சாரம் பண்ணுறா. உபச்சாரம் பண்ணும்போது அவள் சொல்கிறா, நீ எல்லாம் இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்து செல்வம் இழந்த நிலையில் இருக்கக்கூடிய பாண்டவர்களோட இருக்கக்கூடாது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை சிந்து தேசத்தை வந்து மகாராணி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக பேசுகிறான். இவன் சொல்கிற, என்னுடைய கணவர்மார்கள் வந்து இதை கேட்டாங்கன்னா அவனை துவம்சம் பண்ணிடுவாங்க, ஒவ்வொருத்தருடைய வீரத்தை பற்றி உனக்கே நல்லா தெரியும், இப்படி ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது இவன் என்ன நினைக்கிறான், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா இவன் கதைக்கு ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி தரன்னு நிறுத்திட்டு தேரில் உட்கார வச்சு, ரதத்தில் உட்கார வச்சு போகிறான். அப்போ வந்து திரௌபதியோடைய அந்த குடியில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண் வந்து பாண்டவர்கள் வந்த உடனே சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு ஜெயத்ரதன் சிந்து தேசத்து மன்னன் வந்தார், வந்து அம்மாவை இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வேகமாக ஓடி போய் அதை தடுத்து நிறுத்தி ஜெயத்ரதன் கூட எக்கச்சக்கமாக சண்டை வரும்பொழுது யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து அவன் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டு வேகமாக ஓடுறான். அப்போ தர்மபுத்திரர் வந்து அவன் போகட்டும், நம்மளுடைய சகோதரி ஆகிய துச்சலையுடைய கணவன், அவனை வந்து நம்ம எதுவும் செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கும்போது பீமன் வந்து அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. இப்படியே ஒன்று ஒன்றா நம்ம விட்டு கொடுத்து போய்கிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவளை கைது பண்ணி அவனை சண்டை போட்டு கைது பண்ணி இந்த தர்மபுத்திரன் முன்னாடி கொண்டு வந்து வச்சு நிப்பாட்டின பிறகு அவன் வந்து மன்னிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி அவனை போச்சுடுறான். இவனுக்கு வந்து அது அவமானமாக போயிடுது, ரொம்ப அவமானமாக போயிடுது. நம்மளை வந்து பாண்டவர்களாலே அவனுக்கு இலக்காரமாக இருக்குது, அவங்க வந்து நம்மளை மன்னிச்சு விட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பரமசிவனார்கிட்ட போய் தவம் இருக்கிறான். தவம் இருந்த உடனே அவனுடைய தவத்தில் வந்து மெச்சி பரமசிவனார் வர்றாரு. வந்து என்ன வேணும் கேளு அப்படிங்கும்போது, நான் பாண்டவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா, நீ வேற வரம் கேளு. அதாவது அர்ஜுனன் இப்போதான் என்கிட்ட வந்து பாசுபதாஸ்திரத்தை வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போயிருக்கிறான். பாசுபதாஸ்திரத்தை பயிற்சி எடுத்தவங்க வந்து அவங்களெல்லாம் வெல்வதற்கு உலகத்தில் யாராலையும் முடியவே முடியாது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கிருஷ்ணர் வந்து பக்கபலமாக இருக்கிறார். அடுத்து நடக்க போகக்கூடிய யுத்தத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து தேரோட்டவும் அர்ஜுனன் போர் புரியவும் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் எந்த பக்கத்தில் இருக்கிறாரோ அந்த பக்கத்தில் தான் வெற்றி இருக்குது. இந்த பூமியை வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. வேற வரம் கேளு, வேணா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அர்ஜுனனை தவிர மற்ற வீரர்களை ஒரு நாள் நீ யுத்தத்தில் வெல்லலாம்னா கொல்லலாம்ங்கிற அர்த்தத்துலாம் அவர் சொல்லலை, ஒரு நாள் நீ வெல்லலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு.
இந்த வரத்தைக்கிட்ட அவனுக்கு வந்து மனசே சரியில்லை. என்னடா பாண்டவர்களுக்கு சிவபெருமானே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு இருந்தால் கூட இது இது இப்படித்தான் நடந்திருக்கு, இதுதான் விதி, இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கடவுளே வந்து தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. அதனால வந்து வேற ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த நாள் கடந்து போகுது. அப்புறம் வந்து யுத்தம் நடக்குது. இந்த 13 வருஷம் அவங்க வந்து வனவாசம் முடிஞ்சு உரிமையை கேட்குறாங்க. கிருஷ்ணர் தூதுக்கு போகிறார் அஸ்தினாபுரத்துக்கு, கொடுக்க முடியாதுன்னு துரியோதனன் சொல்லிட்டா யுத்தம் நடக்கும். யுத்தத்தில் நான் பாண்டவர்களை வென்று அரசனாவேன், இல்லை என்னை வென்று அவர்கள் அரசராகட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் அவன் சொல்லிடுறான். சொன்ன பிறகு சண்டை நடக்குது. 18 நாள் யுத்தம் நடக்கிறது. முதல்ல ஒரு 5 நாள் வந்து பீஷ்மர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அவர் சாஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் துரோணர் வந்து தளபதியாக வர்றார். துரோணர் தளபதியாக வரும்பொழுது ஒரு நாள் வந்து பத்மவியூகம் அமைச்சிருக்கிறாரு. அந்த பத்மவியூகத்தில் வந்து அபிமன்யு மாட்டிக்கிட்டு அதை மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது ஜெயத்ரதன். அதனால வந்து மற்றவங்கள உள்ளே போக முடியல. உள்ளே போக முடியாமல் போனதுனால அபிமன்யு திரும்ப வரக்கூடிய அந்த மந்திரம் அவனுக்கு தெரியலை. அதனால அவன் வந்து கௌரவர்களால் கொல்லப்படுகிறான். இது வந்து அர்ஜுனனுக்கு தெரிய வருது. தன்னுடைய மகனை கொன்று விட்டார்கள், யாரால இது பண்ண பாண்டவர்கள் வந்து அந்த பத்ம வியூகத்துக்குள் நுழைய முடியாமல் போயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜெயத்ரதன் தான் அதை தடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது. நம்ம பிள்ளைய வந்து புத்திர சோகம் வந்து அவனை வந்து தவிக்குது. நாளைக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை கொல்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறான். சபதம் போட்டு என்ன சொல்றான், அது மட்டும் கிடையாது, அதாவது அவனை கொல்ல முடியாவிட்டால் நான் தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கிருஷ்ணரே அசந்துறாரு. என்னடா எதுக்கு வந்து நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் ஜெயத்ரதனை முடிப்பேன்னு சொன்னால் அது நடக்கிற காரியமா? எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு? துரோணாச்சாரியா இருக்கிறாரு, கர்ணன் இருக்கிறான், துரியோதனன் இருக்கிறான், அஸ்வத்தாமா இருக்கிறான். இத்தனை மகாரதர்களை வந்து மீறி நீ வந்து ஜெயத்ரதனை எப்படி நீ கொல்ல முடியும்? அவசரப்பட்டுட்டியோ அப்படின்லாம் கேட்குறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சபதத்தை அவன் பண்ணி வச்சிருக்கிறான். மறுநாள் வந்து அந்த போருக்கு வந்து எல்லாரும் தயாராகிறாங்க. தயாராகும்போது அன்னைக்கு வந்து இதே வந்து துரியோதனன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதே அதுதான். அதாவது ஜெயத்ரதனை எல்லோரும் காப்பாற்ற வேண்டும். அவங்களுக்கு அந்த சபதம் தெரிஞ்சு போயிருதுல, அவனை காப்பாற்றிட்டா அர்ஜுனனை கொண்டுடலாம், நம்ம அர்ஜுனனை கொண்டுட்டா போரே முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஜெயத்ரதனை கொன்றே தீர்வது அப்படின்னு சொல்லி துரோணரை முதல்ல எதிர்த்து போகிறான். துரோணரை எதிர்த்து கடந்து போகவே முடியலை. அதுக்கப்புறம் வந்து பீமன் வந்து அவனுக்கு துணை வந்து அவன் துரோணாச்சாரியாரை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் கர்ணனை எதிர்த்து சண்டை வருது. இப்படியே சண்டை வந்து கிருஷ்ணருடைய துணையால் வந்து ஜெயத்ரதன் அந்த அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சண்டை நடக்கும்போது கடுமையான சண்டை நடக்குது. வந்து நம்ம வந்து முடிவு வர்ற நல்ல அதுக்குள்ளே சாயந்தரம் 4 மணி 4:30 மணிலாம் ஆயிடுது. அப்போ கிருஷ்ணர் பார்க்குறாரு, என்னடா அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் இவ்வளோ கடுமையாக இருக்குது, இவனுடைய இது தளர்ந்துக்கிட்டே போகிறானோ அப்படின்னு ஒரு தோணுது. இது எந்த ஒரு ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணாமல் இந்த ஜெயத்ரதனை முடிக்க முடியாது கிருஷ்ணர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. அப்போ தான் வந்து என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய சக்கராயுதத்தை வந்து மனதால் நினைக்கிறாரு. மனதால் நினைக்கும் போது அது வந்து அவருடைய கையில் வந்து நிற்கிது. நின்ன உடனே அந்த சக்கராயுதத்தால் மேகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு இது செய்கிறார். மறைச்ச உடனே இருள், அதாவது ராத்திரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. உருவாக்குன உடனே எல்லாரும் ஒரே சந்தோஷம். எல்லாம் எட்டி பார்க்குறாங்க, சூரியனை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெயத்ரதன் எட்டி பார்க்குறான். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவன் கழுத்து தெரியுது பார்த்தியா, அந்த கழுத்தை நோக்கி ஒரு அம்பு அட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் அம்பை எயிறான். அந்த கழுத்து வந்து துண்டாக அருந்து நிற்கிது. அப்போ அவசரமாக கிருஷ்ணர் சொல்கிறாரு, அர்ஜுனா உன்னுடைய அம்பினால் அந்த தலையை வந்து தாங்கும்படி செய் அப்படின்னு சொல்கிறாரு. அது கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இன்னொரு அம்பை போட்டு அந்த தலையை வந்து
இது மாதிரி ஒரு தாமரை மாதிரி நிற்கிது, அது ஒரு குத்திக்கிட்டு நிற்கிது. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, இவன் சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு. இந்த தலையை அப்படியே கொண்டு அவனுடைய தந்தையான விருத்தாசரர் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய மடியில் கொண்டு போட்டு அவன் இன்னும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன ஏதுன்னு கேட்காம அந்த தலையில் கொண்டு போய் அதை போட்டுடுறான். போட்ட உடனே அவன் தவத்தில் இருக்கிறான். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இவங்க அப்பா வந்து என்னுடைய மகனுடைய தலை வந்து யாரால் கொய்யப்படுகிறதோ அவனுடைய தலையும் சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கிறான். அதனால நீ இப்போ தலையை மடியில் கொண்டு போட்டல, அவன் எந்திரிச்ச உடனே அவன் கையால் தான் அது விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் அந்த ஜெயத்ரதனுடைய தந்தையுடைய தவம் கலைந்து அவன் எந்திரிக்கும் போது அந்த தலை பூமியில் உழுது. அப்போ வந்து யாருடைய கையினால் பூமியில் அந்த தலை படுகிறதோ அவனுடைய தலை சுக்குநூறாக வெடிக்கும் அப்படிங்கிற வாங்கி வச்சு அவனுடைய வரத்தினாலேயே அவனுடைய தலை வெடித்து கீழே விழுந்தது. அப்பனும் மோகனும் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன பிறகு தான் நேரம் சக்கராயுதத்தை விளக்குறாரு. இன்னும் சூரிய அஸ்தமனம் ஆகவில்லை. கௌரவர்களுக்கெல்லாம் ஒரே ஜெயத்ரதரை இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்தும் கிருஷ்ணருடைய தந்திரத்தால் வந்து நம்ம அந்த இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அர்ஜுனன் வந்து சொன்னபடிக்கு கிருஷ்ணருடைய உதவியினால் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினான். இப்போ ஜெயத்ரதனுடைய இந்த கதையை நம்ம பார்த்தோம். இதில் வந்து நம்ம அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாம் தெரியுது. சாதாரண ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஆசைப்படுறவன், அவளை போய் அவன் தப்பாக வந்து பார்த்ததுனால அதுக்கு வந்து பாண்டவர்கள் மன்னிச்சு விட்டது. அதுக்கப்புறம் வந்து பரமசிவனார்ட்ட பாண்டவர்களே நான் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தியை வச்சு அவன் வந்து கேட்கறது. இதெல்லாம் இருந்து கூட பரமசிவனாரையே மகிழச் செய்த அவனுடைய பக்தி வந்து தவம் வந்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல எண்ணம் இல்லாதனால எப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு பார்த்தோம்ல. அதாவது கடவுள் வந்து கொடுக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நமக்கு நல்லா தெரியும்.